வெல்கம் டு மை சேனல் ஆரோக்கிய உணவு திருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்முருங்கை வடை. இதுதான் முள்முருங்கை. இந்த முள்முருங்கை வந்து சளிக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 கிட்ட மெல்லிசாக இருக்கிற முள்முருங்கையாக எடுத்து நல்லா அலசி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஓகே, சாப்பாட்டு அரிசி ஒரு கப் சாப்பாட்டு அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் ஒரு 4 மணி நேரத்துக்கிட்டக்க ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கணும்னா லைட்டாக தெளித்து சேர்த்தா போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரைச்சி எடுத்துட்டு நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க அரிசி மாவு கிட்ட இல்லாதனால நான் இடியாப்ப மாவு தான் போட்டேன். இந்த இது பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு போடணும். 2 ஸ்பூன் கரெக்டாக கிடையாது, கொஞ்சம் தடிமனாக வடை தட்டுற அளவுக்கு வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 10 போட்டுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ஓகே, இப்போ இந்த கேப்பில் வந்து இதுக்கு ஒரு பொடி சாப்பிடுவாங்க, அந்த பொடி செஞ்சிருக்கேன். கால் கப் கிட்டக்க வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு ஃபஸ்ட்டு இதை வந்து வறுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சு கடலைப்பருப்பு ரொம்ப வந்து மெலிசாக தட்டக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம், அப்போதான் உப்பி நல்லா வரும். இந்த அளவுக்கு தட்டலாம்.